வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் மேத்யூ ஆர்னல்ட் எழுதின டோவர் பீச்ன்ற போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. டோவர் பீச் போம் வந்து மேத்யூ ஆர்னல்ட் எழுதின மிக ரொம்ப ஃபேமஸான ஒரு போம். கிட்டத்தட்ட எல்லா யூனிவர்சிட்டி சிலபஸ்லையுமே டோவர் பீச்சை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதில் அவர் வந்து மனுஷங்களுக்குள்ள எப்படி கடவுள் நம்பிக்கை வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, அதுக்கான காரணமாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா அறிவியல் தான் நினைக்கிறாரு. அதாவது அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து பல விஷயங்கள், அதாவது அது வரைக்கும் வந்து இதெல்லாம் கடவுளோட படைப்பு, இது கடவுளால் படைக்கப்பட்டது, இதில் வந்து இது எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியாத நிறைய விஷயங்களை அறிவியல் வந்து போட்டு உடைச்சிது. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மக்கள் எப்படி நம்பியிருந்தாங்களோ அதுக்கு மாற்றாக சயின்ஸ் வந்து வேறு மாதிரி வந்து உண்மையை வந்து வெளிப்படுத்துச்சு. அதுவும் அறிவியல் பார்த்திங்கன்னா அது வந்து தன்மையை வந்து வெளிப்படுத்திடும். அதனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையை வந்து மக்கள் வந்து இழந்துகிட்டே வராங்க, அறிவியல் தான் உண்மை, கடவுள்ன்றது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கூட மனிதர்கள் வந்துட்டாங்க அப்படின்றது தான் அவரோட வருத்தம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடலை பார்த்துன்னே நின்று அவர் வந்து பேசுகிற மாதிரி தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. இப்போ அவர் பார்க்குற கடல் வந்து அப்படியே அமைதியாக இருக்குது, அந்த அலைகள்லாம் அப்படியே முழுசாக இருக்குது. அந்த தண்ணியில் வந்து அவரால் வந்து நிலாவோடைய உருவத்தை வந்து அவரால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் வந்து அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்டை பார்க்குறாரு. அது தூரமாக இருக்கிறதுனால அது அப்படியே மறைஞ்சி போய் நில வெளிச்சத்தில் வந்து இங்கிலீஷ் கோஸ்டோடைய அந்த மலைங்கள்லாம் அப்படியே பெருமையாக நல்ல பிரம்மாண்டமாக தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் கரையோரெல்லாம் அப்படியே அமைதியாக இருக்குது. உடனே வந்து அதை பார்த்துட்டு அவர் இன்னொருத்தரோடு அங்கே இருக்கார். இப்போ தான் நமக்கு தெரியுது இன்னொருத்தரும் அந்த ரூமில் இருக்காருன்னு. அவர்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வா என்கிட்ட வா, இந்த ஜன்னல் பக்கம் வா, வந்து இந்த அழகான இரவு காட்சியை, இந்த காத்தியை வந்து அனுபவி, எவ்வளோ நல்லா இருக்குது பாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்லாமே அமைதியாக தான் தெரியுது, ஆனால் உண்மையில் இது நிஜமான நல்ல அமைதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்க்க சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த அலையால் வர சத்தத்தை கேட்க சொல்கிறாரு. அந்த அலையோட சத்தத்தோடையே என்ன கேட்குதுன்னா, இப்போ அலை வந்து அப்படியே வந்து கரை மேலே மோதிட்டு உள் வாங்கும் போது அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த பெபிள்ஸ் கூழாங்கல்கள்லாம் அந்த தண்ணியோடு இழுத்துக்கிட்டு உள்ளே போகுது. அந்த கூழாங்கல்லும் அப்படியே ஒன்று மேலே ஒன்றா அப்படியே உருண்டு போகும்போது அந்த சத்தம் வருது. ரெண்டாவது, திரும்பி அடுத்த அலை வரும்போது அது தண்ணிக்குள்ளே இழுக்கப்பட்ட கூழாங்கோலை தூக்கி தரையில் திருப்பி வீசுது, அந்த சத்தமும் சேர்ந்து வருது. இதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூர்ந்து கவனிக்கும் போது அதுக்குள்ளே ஒரு வருத்தம், ஒரு சோகம் அவர் காதில் விழுற மாதிரி தெரியுது. அந்த இயற்கை வந்து அவர்கிட்ட ஒரு சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவர் உணர்றாரு. இதை வந்து அவர் கூட இருக்கிறவங்களையும் கேட்க சொல்கிறாரு. அப்போ அவருக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னா, இப்போ நமக்கு கேட்குற அந்த சத்தத்தை தான் சாஃபக்கிள்ஸும் ஈகன்சியில் அந்த கடலில் கேட்டிருப்பாரோ. சாஃபக்கிள்ஸ்ன்றவர் ரொம்ப பிரபலமான ஒரு கிரேக்க எழுத்தாளர், அவர் இதை கேட்டிருப்பாரோ. நான் வந்து இங்கிலீஷ் கோர்ஸில் நின்று இதை கேட்குறேன், அவர் வந்து ஏகன்சியில் இதை கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு எனக்கு எப்படி இந்த சத்தம் ஒரு சோகத்தை வெளிப்படுத்துதோ அவருக்கும் அது வந்து சோகத்தை வெளிப்படுத்தி இருக்கும். அந்த சோகத்தை அவர் மனிதர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சோகமாக அவர் எடுத்துருந்துருப்பார் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சத்தத்தில் எனக்கு இன்னொரு யோசனையும் வருது. அதாவது இப்போ எப்படி கடல் வந்து அப்படியே ரொம்பி வழியுது, அந்த மாதிரி மக்களோட மனதில் ஒரு காலத்தில் கடவுள் மேலே வந்து நல்ல நம்பிக்கை இருந்தது. எப்படி இந்த கடல் வந்து பொங்கி வழிதோ அந்த அளவுக்கு மக்கள் எது நடந்தாலும் அது கடவுளோட செயல், கடவுளை நம்பினா நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. இந்த நம்பிக்கை இந்த உலகம் ஃபுல்லாக வந்து நிரம்பி வழிஞ்சிருந்தது. ஆனால் இப்போது அறிவியல் வளர மக்கள் மனதில் வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இப்போ இல்லை, அந்த நம்பிக்கை இப்போ குறைஞ்சிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, இந்த நம்பிக்கை உலகம் ஃபுல்லாக ஒரு மாலை மாதிரி இருந்தது இல்லையா, அது மக்கி போய் உலகத்தோட முனைகள்லாம் அப்படியே வந்து இப்போ நேக்கடாக இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கூட இருக்கிற பற்றி பேசும்போது மை லவ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நமக்கு தெரியுது, பக்கத்தில் இருக்கிறவங்க சாதாரணமாக இன்னொரு நண்பர் இல்லை, ரொம்ப நெருங்கியவங்க, அவர் விரும்பக்கூடிய ஒருத்தர்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஆழமாக நம்பணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா அந்த உலகம் வந்து ஒரு கனவு உலகம் மாதிரி,
பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், புதுசாக இருக்கும், சந்தோஷமாக தெரியும், எல்லாமே இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தா இந்த உலகத்தில் அமைதி இல்லை, வலி நிறைந்த உலகம் இது. அப்போது நம்ம 2 பேரும் என்ன பண்ணோன்னா, ஏதோ ஒரு இருட்டில் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, சுற்றி சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த சண்டைக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இங்கே நம்ம 2 பேரும் உண்மையாக இருந்தால் தான் வாழலாம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் இருட்டில் சண்டை போட்டுருக்காங்க. இருட்டில் சண்டை போடும்போது நம்ம யார் கூட சண்டை போடுறோம், எப்படி சண்டை போடுறோம், இல்லை நமக்கு எதிராக இருக்கிறவங்க எப்படி சண்டை போடுறாங்களாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இருளில் வந்து சண்டை போட்டு தான் அவங்க வாழ்நாளை கழிக்க வேண்டியிருக்கு. இவங்களுக்கு நடுவில் நம்ம வெறும் நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கை மூலமாக தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. வாங்க ஒரு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். The sea is calm tonight. அது இன்றைக்கி ராத்திரி வந்து கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. The tide is full. The moon lies fair upon the streets. இங்கே இருக்கிற டைடுனா வர அலைகள்லாம் வந்து முழு அலைகளாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நிலவோடைய வெளிச்சத்தையும் அந்த தண்ணியில் பார்க்குறோம். On the French coast the light gleams and is gone. அதாவது ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லைட் ஹவுஸில் இந்த லைட் வந்துட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி கடலில் இருக்கிற கப்பலுங்களுக்கெலாம் வந்து இவங்க வந்து ஒரு சிக்னல் தரத்துக்காக ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க, கலங்கரை விளக்க மாதிரி. அதுலேருந்து அவர் சொல்கிறாரு, அதுலேருந்து லைட்டை வந்து போயின்ட்டுருக்கு. The cliffs of England stand glimmering and vast out in the tranquil bay. அந்த வெளிச்சத்தில் நம்மளால் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மலைகளையும் பார்க்க முடியுது. அவ்வளோ அமைதியாக நல்ல பிரம்மாண்டமாக கம்பீரமாக இருக்குது. கம் டு த விண்டோ ஸ்வீட் இஸ் த நைட் ஏர். அப்போ தான் நமக்கு தெரியுது அவர் இன்னொருத்தரோடு இருக்காருன்னு. அவர் வந்து அவங்கள வந்து ஜன்னல் கிட்ட வா, இந்த ராத்திரியில், அருமையான ராத்திரியில் இந்த காற்று எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாரு. Only from the long line of spray where the sea meets the moon-blanched land. Listen, you hear the grating roar of pebbles which the waves draw back and fling at the return up the high strand. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்து பாரு, இந்த நில வெளிச்சத்தில் இந்த உலகம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாரு. அதே மாதிரி கேளு, என்ன சத்தம் வருது, அந்த கூழாங்கல்லாம் ஒன்றோடு ஒன்று அந்த தண்ணி இழுத்துன்னு போகும்போது உறைஞ்சின்னு போகிறதும், திருப்பி அந்த தண்ணி அலை வந்து நிலத்தில் வரும்போது அந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த கூழாங்கல்லும் சேர்ந்து மற்ற கூழாங்கல் மேலே விழுற சத்தமும் கேட்குது. பிகின் அண்ட் சீஸ் அண்ட் தென் அகெயின் பிகின். அதாவது அலை வந்து வரும்போது அந்த பெபிள்ஸோட சத்தம் கேட்குது, ஏன்னா அந்த கூழாங்கல் அது இழுத்துன்னு போகும்போது சத்தம் வரும். அப்புறம் அமைதியாக இருக்கும், நின்றுடும். சீஸ்னால் நிற்கிறது, திருப்பி வந்து சத்தம் வரும், ஏன்னா அலை விழ விழ அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. வித் tremulous cadence slow and bring the eternal note of sadness in. அது பாட்டுக்கு அமைதியாக மெதுவாக இந்த சத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்க கேட்க என் மனசுக்குள்ளே அதோட சோகம் தான் வெளிப்படுது. Sophocles long ago heard it on the Aegean. இப்போ நான் இதை கேட்டுட்ருக்கேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சோஃபக்கல்ஸ் அவர் வந்து சிறந்த ஒரு கிரேக் எழுத்தாளர், அவர் இதே சத்தத்தை ஏகன் கடலில் கேட்டிருப்பார். And it brought into his mind the turbid ebb and flow of human misery. அவருடைய மனசுலையும் மனிதர்களோட சோகத்தை இந்த சத்தம் வந்து வெளிப்படுத்துச்சு. We find also in the sound a thought, hearing it by this distant northern sea. நமக்கும் அதே சத்தம், அதே ஒரு உணர்வை தான் இந்த நார்தர்ன் சீலையும் நமக்குள்ளே ஏற்படுத்துது. The sea of faith, நம்பிக்கைன்ற கடல், was once too at the full and round earth shore. ஒரு காலத்தில் முழுமையாக உலகம் ஃபுல்லாக இருந்தது, அந்த நம்பிக்கைன்ற ஒரு கடல் இருந்தது. Lay like the folds of a bride girdle furled. இப்போ வந்து girdleனால் அது ஒரு மாதிரி குதிரையோடைய கடிவாளம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அலையாக அது உலகம் ஃபுல்லாக இருந்தது. பட் நவ் ஐ ஒன்லி ஹியர் இட்ஸ் மெலன்கலி. ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையில் ஒரு சோகத்தை தான் நான் இப்போ கேட்குறேன். லாங் வித்ட்ராயிங் ரோர், மக்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடல்கிட்டேருந்து விலகி போய்கிட்டே இருக்காங்க. ரிட்ரீட்டிங் டு த பிரெத் ஆஃப் த நைட் விண்ட் டவுன் த வாஸ்ட் எட்ஜஸ் ட்ரியரர் அண்ட் நேக்கட் ஷிங்கிள்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இப்படி போக போக என்ன ஆகிடுதுன்னா அந்த நம்பிக்கை வந்து குறுகிட்டே வருது. அப்போ உலகம் என்னவாயிடுது, எதுவுமே இல்லாமல் இருக்குது. முன்ன நம்பிக்கையால் நிரம்பி இருந்த உலகம் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. லவ் லெட் அஸ் பி ட்ரூ. இப்போ தான் அவருக்கு நமக்கு தெரியுது, கூட இருக்கிறவங்கள அவர் லவ்னு சொல்கிறதுனால ஒரு வேளை அவர் விரும்புகிற ஒரு பெண்மணியாக இருக்கலாம். அதனால் அவர் சொல்கிறாரு, லெட் அஸ் பி ட்ரூ டு ஒன் அனதர். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கலாம். ஃபார் த வேர்ல்டு விச் சீம்ஸ் டு லை பிஃபோர் அஸ் லைக் அ லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ்
ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகம் ஒரு கனவு உலகமாக தெரியுது. ஸோ வேரியஸ், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ நியூ, வகை வகையாக இருக்குது, அழகாக இருக்குது, புதுசாக இருக்குது. hath really neither joy nor love nor light nor certitude nor peace nor help for pain. ஆனால் உண்மையில் பார்த்தா இங்கே அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அன்பு இல்லை, வெளிச்சம் இல்லை, எதுவுமே இல்லை. வழியிலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய எதுவுமே இல்லை. And we are here as on a darkling plane, swept with confused alarms of struggle and flight, where ignorant armies clash by night. நம்ம எப்படி இருக்கோன்னா, இருட்டில் ரெண்டு நாட்டுக்குள்ளே போர் நடந்ததுன்னா அப்போது அந்த வீரர்கள் இருட்டில் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. யாரோட சண்டை போடுறோன்னு தெரியாது, நம்ம எப்படி தாக்குறோம், யாரை தாக்குறோன்னு தெரியாது, இருக்கக்கூடிய எதிரி எப்படி தாக்குறாரு, எவ்வளோ அருகே இருக்கார், எதுவுமே தெரியாது. ஆனால் இருட்டில் தெரியாத ஒரு எதிரியோட சண்டை போடுற மாதிரி தான் அந்த உலகம் இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். அப்போ நம்ம உண்மையாக இருந்தால் தான் நம்ம வாழ முடியும்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அருமையான ஒரு போயம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.